ஹலோ, நான் வந்து ஒரு மிக்சியில் இந்த மாத்திரைங்கள்லாம் பாருங்கள். இந்த மாத்திரைங்கள்லாம் நம்ம உரித்து போட்டு இதுக்கு இதை உரித்து போட்டு இந்த முட்டைத்தோலை ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிக்சியில் போட்டுக்கணும். முட்டைத்தோலை போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சிக்கணும். அதுலேயே இந்த மாத்திரைங்கள்லாம், இந்த மாத்திரையை வந்து பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாத்திரையெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதை நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த மாத்திரைங்களை இதில் போடணும். அதோட பாருங்க, கொஞ்சம் பேக்கிங் சோடா, பாருங்க பேக்கிங் சோடா, இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூனு உப்பு, இதை அரைக்கணும். எவ்வளோ பிடிக்க இதாகிடுச்சு பார்த்தீங்க. இதனால நமக்கு வந்து இந்த மிக்சியும் நல்லா க்ளீனாக ஆகிரும் பாருங்க. இந்த கரை இல்லாமல் நமக்கு நல்லா ஆயிடும். நான் வந்து வினரல் வாட்ரு, நம்ம இது வந்து கிச்சனுக்கு பாத்ரூமு வாஷ் பேஷன் எல்லாத்துக்கும் க்ளீனாக ஆகிரும் பாருங்க. இதில் வந்து நான் ஒரு இது வந்து நம்ம லிக்விட்டு, இது துணி துவைக்கிற லிக்விட்டு ஊற்றிக்கிறேன் பாருங்க. 2 மூடி போதும். நம்ம என்னென்னமோ போட்டு நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு பளிச்சுன்னு ஆயிருங்க. முட்டைத்தோல் வந்து நல்லா க்ளீன் கொடுக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இது வந்து நல்ல நம்ம வந்து காசு போட்டு நம்ம வந்து வாங்கிறதோட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு கிச்சனு, பாத்ரூமு, லெட்டினுக்கு ரொம்ப நல்லது இது.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு முறை க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் வந்து அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் இப்போ பார்த்தோன்னா ரொம்ப லேட் ஆயிரும், வீடியோ ரொம்ப இழுக்கும். அதனால் இந்த முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாத்திரை வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு பாத்ரூமு, கிச்சனு, வாஷ் பேஷன் எல்லாமே ரொம்ப அந்த வாசம் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு இதில் வந்து நம்ம கலர் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னாலும் விட்டுறலாம். அது மாதிரி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. அதுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஊற்றிக்கங்க, லிக்விட் ஊற்றிக்கங்க. 2 பாக்ஸ் ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து நுர வளத்தோடு நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.